our dear subscribers, followers, and friends. Very good morning. Today, the topic is general truths about natural speech. Let's start. Don't you see one thing? One truth about natural speech? Normally, natural speech doesn't come out in words. It comes out in word groups. Not in words, but in word groups. Understand? Okay. Strictly speaking, natural speech comes out neither in single words nor even in word groups. Understand? Actually, it comes out in units of ideas. So let me say in this way. இவ்வளவு காலமாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே, இயல்பாக பேசிக்கொண்டிருக்கிறோமே, இந்த பேச்சு எப்படி வருகிறது என்று யோசித்திருக்கிறோமா, பார்த்திருக்கிறோமா? இந்த நேச்சுரல் ஸ்பீச் என்பது வேர்ட்ஸாக வருவதில்லை. இது ஒரு வேர்டு யூனிட்ஸாக வருகிறது, குரூப்பாக வருகிறது. அண்டர்ஸ்டாண்ட்? நாட் இன் வேர்ட்ஸ் பட் இன் வேர்ட் குரூப்ஸ். இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக யோசித்து பார்த்தால் இது சிங்கிள் வேர்ட்ஸாகவும் வருவதில்லை, ஒரு வேர்ட் குரூப்பாகவும் வருவதில்லை. அப்படி எப்படி வருகிறது? யூனிட்ஸ் ஆஃப் ஐடியாஸ், நம்முடைய எண்ணங்களாக வெளியே வருகிறது. இதுதான் உண்மை. ஓகே, I can give an example like that. So there is a child and its mother. The child asks her mother, give it to me. Give it to me. இதெல்லாம் வேர்ட்ஸு, ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸு. பட் ஆக்சுவலாக give it to me, what does it mean? அம்மா எனக்கு இது வேணும், அம்மா எனக்கு இது வேணும். You see, the thought, அந்த எண்ணம், அதுதான் வேர்ட்ஸாகவும் வேர்ட் குரூப்ஸாகவும் வருகிறது. Understand? Okay. How does it come? A thought came in her, the child's mind. It just made it out. You understand? அதுதான் இப்படின்னு ஒரு எண்ணம் வருது, அதை அப்படியே வெளிப்படுத்துகிறது. ஃபார் தட் இட் யூசஸ் வேர்ட்ஸ் அண்ட் வேர்ட் குரூப்ஸ். ஆக நீங்கள் தெரிந்து கொள்ளுவது, எண்ணம் தான் வார்த்தையாக வருவது, வார்த்தைகளாக வருகிறது, ஒரு குரூப்பாக வருகிறது. ஸோ தென் வாட் டு யூ மீன் an idea? What is an idea? An idea is an utterance. It is one component of an idea. Otherwise called, it is one strand of information. புரியுதுங்களா? நான் இப்படி சொல்கிறேன், மனசில் நினச்சா அதை வாய் விட்டு உச்சரிக்கிற அட்டரன்ஸ், அவ்வளோதான். இது எதனுடைய பகுதி? அவருடைய எண்ணத்தின் ஒரு பகுதி, கம்பனண்ட் ஒரு பகுதி, ஸ்டாண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு வயர் இருக்குது, வயருக்குள்ளே எத்தனை இருக்குது? கம்பிகளாக இருக்குது, செம்பு கம்பிகளாக இருக்கிறது. அது என்ன இருக்குது? ஸ்டாண்டாக இருக்குது. எல்லாம் சேர்ந்து சுற்றி ஒரு முறுக்கி வருகிறது.
ஸோ பல ஸ்டாண்ட்ஸு சேர்ந்து தான் அவர் கரண்ட்டு. அதே போல் பல இன்ஃபர்மேஷன் தகவல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஸ்பீச்சு. இப்படித்தான் நேச்சுரல் ஸ்பீச் வருகிறது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எதை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம்? இயற்கையாக ஒரு பேச்சு எப்படி வருகிறது என்று தெரிந்திருக்கிறோம். வேர்ட்ஸாக வருகிறதா, வேர்ட் குரூப்ஸாக வருகிறதா, ஒரு ஐடியாவாக வருகிறதா என்றெல்லாம் பார்த்துருக்கிறோம். கடைசியில் ஐடியாவாகத்தான் வருகிறது. ஏன்னா ஐடியா அப்படின்னா என்ன அப்படின்னெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ ப்ளீஸ் கோ அண்ட் see that. I hope you understand. That's all for this day. Thank you. Bye for now.